Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa alihi tayyibin wa ashabi tahirin wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் மறுமையில் அவர்கள் ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஸதகல்லாஹுல் அலீல் அலீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ரில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து, அந்த இரவுல மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். வர்ரூஹு, ரூஹு என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இந்த இரவுல இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பேசுகிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரவு நமக்கு அல்லாஹ் தஆலா ஏன் இறக்கினான்? 27 என்று பெரும்பாலான இடங்கள்ல, தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும், மலேசியா போன்ற நாடுகள்ல தமிழ் பள்ளிவாசல்ல எல்லா பள்ளிவாசலும் 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்று சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. 27ஆம் கிழமையில எதுக்கு லைலத்துல் கத்ர் கொண்டாடப்படுகிறது? பிந்திய 10ல இன்னும் சொல்லப்பான ஹதீஸின் அடிப்படையில ரமலான் மாதம் முழுவதும் லைலத்துல் கத்ர் வருது, ஏதோ ஒரு இடத்துல வருது. இன்னும் சொல்லான ஹதீஸ்ல ரமலானுடைய பிந்திய 10ல லைலத்துல் கத்ர் ஏதாச்சும் ஒரு இரவுல இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹதீஸ்ல பார்த்தோம்னா லைலத்துல் கத்ர் என்பது ரமலானுடைய இறுதி 10ல ஒற்றைப்படை இரவுல வருது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா பெரும்பாலான பள்ளிவாசல், எல்லா தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிவாசல்களிலுமே 27ல தான் லைலத்துல் கத்ர் என்று எல்லாரும் அது ரொம்ப அபிப்பிராயப்பட்டு செய்யக்கூடிய அமல் எதுக்காண்டி செய்யப்படுதுன்னு சொன்னா, அது சம்பந்தமாக நிறைய செய்திகள் 27ல தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று நிறைய செய்திகள் ஆங்காங்க இருக்கிற காரணத்தினால் 27ல லைலத்துல் கத்ர் என்று கொண்டாடப்படுகிறது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த லைலத்துல் கத்ர் எதற்காண்டி அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான்? அந்த வரலாறு நமக்கு தேவைதானே? அந்த வரலாறு நமக்கு தேவை. லைலத்துல் கத்ர் எதற்காண்டி அல்லாஹ் தஆலா இறக்கினா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களோட 4 நபிமார்களை பற்றி பேசினார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹிஸ்கியேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்னும் ஒரு நபி. இந்த நபிமார்கள் எல்லாம் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான முறையில் அவர்கள் இபாதத்தில் இருந்தார்கள். தொடர்ச்சியாக 80 ஆண்டுகள் அவர்கள் இபாதத் செய்து கொண்டே இருந்தார்கள். குடிக்கிறது, தேவையை தாண்டி
மற்ற எல்லா நேரத்திலும் அவர் இபாதத் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 80 ஆண்டுகள் தொடர்படியாக இபாதத்து செய்தார்கள், நபிமார்கள் இபாதத் செய்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாழ்நாளை நீட்டித்து கொடுத்தார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாழ்நாளை அல்லாஹ் தஆலா நீட்டித்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையோ இன்ன ஆழ்மாரி உம்மத்தி மாபைன சித்தீன வ சபஈன் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உம்மத்துடைய வயது 60க்கு 70க்கு மத்தியில, என்னுடைய உம்மத்துடைய வயது 60க்கு 70க்கு மத்தியில சொல்லிட்டாங்க. நம்முடைய வாழ்நாளே 60லிருந்து 70 தாண்டாத யா ரசூலல்லாஹ். அந்த நபிமார்கள் 80 ஆண்டுகள் எல்லாம் தொடர்படியாக இபாதத் செய்திருக்கிறார்களே. இப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கம்மி. பருவ வயது அடைந்து 16 வயசுக்கு பிறகுதான் இபாதத் என்பது நமக்கு கடமையாகிறது. அப்படி இருக்கிற பொழுது 80 ஆண்டுகள் இபாதத் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு எப்படி யார சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்? இதோ நமக்கு ஒரு கஷ்டம் தானே, நமக்கு ஒரு சிரமம் தானே. மற்றவங்களுக்கு எல்லாம் சர்வசாதாரணமா அவங்களுடைய வாழ்நாள் நீட்டித்திருந்த காரணத்தினால் 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் அவர்கள் இபாதத் செய்து விட்டார்கள். நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு யா ரசூலல்லாஹ் என்று கவலையோட சஹாபாக்கள் கேட்ட பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார் ரொம்ப கவலைப்படுறாங்க, என்னுடைய உம்மத்துமார் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த அளவுக்கு வாழ்நாள் நீட்டித்தரான இல்லை, 60க்கு 70க்குள்ள வாழ்க்கை தான். அப்படி இருக்கும் போது 80 ஆண்டு காலம் அந்த நபிமார் வாழ்க்கை இபாதத் செஞ்சாங்களே, அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு யா அல்லாஹ், எங்களுக்கு வாய்ப்பை கொடு என்று கேட்கும் போது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினார். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு அமலை, ஒரு நற்காரியங்களை கொண்டு வருகிறாரோ, யார் ஒரு நற்காரியங்களை கொண்டு வருகிறார்களோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு நன்மை அவருக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட சொன்ன உடனே, யா ரசூலுல்லாஹ், இது எல்லா உம்மத்துக்கும் இருக்குத, 1க்கு 10 மடங்கு நன்மை எல்லா உம்மத்துக்கும் இருக்குத, நமக்கு ஒரு வாய்ப்பு 80 ஆண்டுகள் செய்ய நன்மை நமக்கு வேண்டுமே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்கினான். வல்லாஹு யுதாயிபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் பல மடங்கு ஆக்கி தருவான், நீங்கள் ஒரு நன்மை செஞ்சா அல்லாஹ் பல மடங்கு ஆக்கி தருவான் என்று ஆயத்தை இறக்கின உடனே, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பல மடங்குன்னா அதுக்கு நமக்கு ஒரு வழியில்லை, ஒரு எல்லை இல்லாம போயிருச்சு. அது கொண்டு நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னும் கொஞ்சம் விரிவா எங்களுக்கு தேவைப்படுது யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை மேல் வசனத்தை இறக்கினான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா. ஒன்றுக்கு 700 மடங்கு நன்மையை நான் தருகிறேன். ஒரு நன்மை செய்தால் அதுக்கு 700 மடங்கு நன்மை உமக்கு தருகிறேன், உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சோன்னு, யா ரசூலல்லாஹ், இதுவும் அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்கி வச்சான். அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் பாருங்க. சஹாபாக்கள் கேட்க ஒவ்வொரு ஆயத்தையா இறக்கி அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு என்ன செய்யறான்? ஒரு ஆறுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது 10, 1க்கு 700 மடங்கு நன்மைங்கிற 10 யா ரசூலல்லாஹ் என்று சொன்னோன்னு அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை இறக்கினான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுமையாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கூலி நிரப்பமாக வழங்கப்படும், கணக்கில்லாம வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஏதாச்சும் ஒரு சோதனை, அந்த சோதனையில பொறுமையா இருந்தா அந்த பொறுமைக்கு தகுந்த மாதிரி பல மடங்கு கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இப்படி ஆயத்தை இறக்கி வச்சுற சஹாபாக்கள் அப்பவும் திருப்தி இல்லை. யா ரசூலல்லாஹ், இன்னும் எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்ன உடனேதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் நிறைய சன்மானங்களை வழங்கிக் கொண்டே இரு ரப்பே என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ன தெரியுமா?
லைலத்துல் கத்ர் என்ன தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அப்போ ஒரே ஒரு லைலத்துல் கத்ர்ல ஒரு மனிதன் இன்று அமல் செய்து விட்டால், ஒரு மனிதன் அமல் செய்து விட்டால் அவர் 1000 மாதங்கள் செய்த நன்மை அவர் பெறுகிறார். 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 வருடங்கள், 83 வருடங்கள் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு இரவு, அந்த ஒரு இரவுல நாங்கள் இபாதத் செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மையை தருகிறான் என்று அந்த ஆயத்தை இறக்கின உடனே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள், தக்பீர் ஓதினார்கள். வாழ்நாள் எத்தனை ரமலான் வரும், வாழ்நாள் எத்தனை ரமலான் வரும், எத்தனை லைலத்துல் கத்ர் வரும், அத்தனை லைலத்துல் கத்ர் பெறுகின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 10 லைலத்துல் கத்ர் பெற்றுவிட்டால் 83 என்று சொன்னால் 830 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? ஆனா நம்மள அந்த புனிதமான இரவுன்னு சொல்லி ஒரு இரவுல கொண்டு வந்து உட்கார வச்சாலும் சரி, டீலையும் பிஸ்கட்லையும் நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? டீலையும் பிஸ்கட்லையும் வெளியே அரட்டையில தான் நம்ம நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அருமையானவர்களே, நல்ல விஷயத்தை கேட்கிற ஒரு இபாதத்து, நல்ல விஷயத்தை சொல்றது ஒரு இபாதத்து, குர்ஆனை ஓதுவது ஒரு இபாதத்து, குர்ஆனை ஓத கேட்பது ஒரு இபாதத்து, திக்ர்ல ஈடுபடுவது ஒரு இபாதத்து, திக்ர் ஓதுவது பக்கத்தில் இருந்து கேட்பது ஒரு இபாதத்து, தொழுவது ஒரு இபாதத்து, துஆ செய்வது ஒரு இபாதத்து, நல்லதை ஏவி தீயதை தடுப்பது ஒரு இபாதத்து. இதுவெல்லாம் நம்முடைய இந்த நாட்களில், இந்த இரவில் தொடர்படியாக ஒன்றுடன் ஒன்றாக தொடர்படியாக செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மையை நமக்கு தருகிறான் என்று சொல்லுகிற பொழுது இதை விட்டு போட்டு நம்ம உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்குது, அங்க உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, அந்த திண்டுல உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் தேவையா? அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க. இந்த ஒரு நாளாவது நாம எந்த அடிப்படையில் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இருக்கும் என்ற உறுதியான ஒரு எண்ணத்துல உட்கார்ந்து அமல் செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணத்தை வீணாக்குவானா? நினைச்சு பாருங்க, நம்முடைய எண்ணத்தை வீணாக்குவானா? வீணாக்க மாட்டான்ல. அப்ப நாம இந்த இரவுல ஒரு இரவுல நின்று வழங்குகிற பொழுது, இந்த ஒரு இரவுல துஆ கேட்கிற பொழுது, இந்த ஒரு இரவுலையாவது நாம் என்ன செய்ய திக்ர்ல ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் தஆலா 83 ஆண்டுகளுடைய இபாதத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த நேரத்தை நாம் என்ன செய்யணும்? அரட்டையில கழித்து விடக்கூடாது. இன்றைய இரவுல நம்ம தேவைகளா பேசி அரட்டடிச்சு வீணாக்கிற கூடாது. மந்திக்கு இரவாஞ்சலி காரைக்காலுக்கு போய் நேரத்தை வீணாக்கிற வேண்டாம். இபாதத்துல நாம கழிப்போம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ரமலான் மாதம் எதனால் சிறப்பு உள்ளது? ரமலான் மாதம் எதுக்காண்டி எதனால சிறப்பு ஏற்படுகிறது? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ரமலான் அதுல ஒரு இரவு வருது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொன்னார்கள். அப்ப லைலத்துல் கத்ர் இரவுனால தான் ரமலான் சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவு ஏன் சிறந்தது அது நம்ம தெரியணுமா இல்லைங்களா? ரமலான் லைலத்துல் கத்ர் இருப்பதனால் சிறப்பாக இருக்கிறது. சரி, லைலத்துல் கத்ர் இரவு ஏன் சிறப்பாகிறது என்று சொன்னால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அந்த லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவு ரமலான்ல வருகிற காரணத்தினால் இந்த ரமலான் சிறப்படைகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த குர்ஆனோடு நாம தொடர்புல இருந்தா நமக்கு சிறப்பு கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப எத்தனை பேர் நம்ம இந்த ரமலான்ல குர்ஆனை ஓதி இந்த ரமலான் கழிச்சுக்கிட்டு இருக்கோம்? நினைச்சு பாருங்க, ரமலான எத்தனை பேர் பேணுதலா கழிச்சிருக்கிறோம்? சுபஹானல்லாஹ். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சொற்ப மனிதர்கள் தான் இந்த ரமலானை பேணுதலா கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமான மனிதர்கள் ரமலான்ல அரட்டைகள், பேச்சிலையும், சண்டைகள், சச்சரவுகளையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள். லருப்ப சாயிமி லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், எத்தனை மனிதர்கள் நோன்பு நோக்கிறார்கள், எத்தனையோ மனிதர் நோன்பு நோக்கிறார்கள், லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜூ, அவர்களுக்கு நோன்பினால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் நோன்பு வச்சனால எந்த பிரயோஜனம் இல்லை, பசித்திருந்ததை தவிர, தாகித்திருந்ததை தவிர. எல்லாரும் தான் சகரு கெஞ்சாரு,
எல்லாரும் மாதிரிதான் சகருக்கு சாப்பிட்டாரு, எல்லாரும் போலதான் நியத்து வச்சாரு, எல்லாரும் போலதான் அமைதியாக இருந்தாரு. இடையில சாப்பிடல, இடையில தண்ணி குடிக்கல. கரெக்டா என்ன செய்ய, அந்த மகரிபுக்கு முன்னால என்ன பாங்கு சொல்ற நேரத்தை அல்லாஹ்ம லக்க சும்துன்னு சொல்லி நியத்து வச்சு என்ன செஞ்சாரு, நோம்பு திறந்தாரு. ஆனா ஒருவருக்கு நன்மை இருக்கு, இன்னொருத்தருக்கு நன்மை இல்லை என்ற காரணம் அவருடைய நாவு தேவையில்லா பேச்ச பேசி நோம்பை வீணாக்கிருச்சு. தேவையில்லா பேச்ச பேசி அமலை பாழ்படுத்தி விட்டது. மற்றவர்களை பற்றி பேசி அந்த நோன்புடைய தவாபு குறைக்கப்பட்டு விட்டது. நோன்புடைய தவாபு எடுபட்டு போனது. அருமையானவர்களே, வெறுமனை பசித்திருப்பது தாகித்திருப்பது மாத்திரம் நோன்பு அல்ல. அந்த நோன்புல நாவடக்கம் தேவை. அதனால்தான் குர்ஆன் எடுத்து ஓத வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்குவான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனை நாமே பாதுகாக்கிறோம். எப்படி பாதுகாக்கிறான்? குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறான் நினைத்து பாருங்கள். உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்களை சுமப்பதன் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதன் மூலமாக குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எத்தனை லட்சம் ஹாஃபில்கள் மூலமாக, எத்தனை லட்சம் கோடி ஹாஃபில்கள் மூலமாக உள்ளத்தில் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டு அது ஓதி 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 குர்ஆன் என்ன செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா மலையிட்ட போட்டான். மலை இருக்கா இல்லையா? இந்த பூமி ஆடாம ஸ்திரமாக வைத்திருக்கின்ற மலை, இந்த மலையிட்ட போய் குர்ஆனை காட்டினான். இந்த குர்ஆனை எடுத்துக்கோ. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு காஷியம் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ். லவ் அன்ஸல்னா, நாம் இறக்கினான். லவ் அன்ஸல்னா, நாம் இறக்கினால், ஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆனை நாம் இறக்கினால், அலா ஜபலின், எதுல? மலையின் மீது இறக்கினால், லரைதஹு, நபியே நீங்க பாப்பீங்க, அந்த மலையை பாப்பீங்க, காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் சுக்கு நூறாக போய்விடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரு மலையினால தாங்க முடியல, அந்த குர்ஆன் மலையினால தாங்க முடியல. இன்னா அரதல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைனா யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். இந்த குர்ஆனை நாம் எதுல காட்டின? வானத்துல காட்டின, பூமியில காட்டின, மலையில காட்டின வச்சுக்க, இந்த குர்ஆனை எடுத்துக்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனா அவைகளெல்லாம் அஞ்சி நடுங்கின. ஃபஅபைனா யஹ்மில்னஹா, அந்த குர்ஆனை சுமப்பதற்கு அவைகளெல்லாம் மறுத்தன. ஆனால் யார் ஏற்றுக்கொண்டார்? மனிதன் ஏற்றுக்கொண்டார். மனிதன் இந்த குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த குர்ஆனை மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான். லட்சோப லட்ச ஹாஃபில்கள் இந்த குர்ஆனை சுமந்து கொண்டு இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, யமாமான ஒரு யுத்தம். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்ற போர், அந்த போர்ல குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் ஏறத்தாழ 70க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்று அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிந்தனையில ஒரு செய்தியை போட்டான். அதுவரை குர்ஆன் புத்தக வடிவில கிடையாது. குர்ஆன் புத்தக வடிவில கிடையாது. ஒட்டகத்திலே தோல் எழுதப்பட்டிருக்கும், பேரித்தம்பர மட்டையில் எழுதப்பட்டிருக்கும், இன்னும் இலைகள் எழுதப்பட்டிருக்கும். இதுதான் குர்ஆன். சிலர்கள் ஒட்டக தோல் எழுதி வச்சிருப்பாங்க குர்ஆன், சிலர்கள் பேரிச்ச மட்டையில் எழுதி வச்சிருப்பாங்க, சிலர்கள் இலையில் எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி எழுதி மனப்பாடம் பண்ண ஹாஃபில்கள் ஏறத்தாழ 70க்கு மேற்பட்ட ஹாஃபில்கள் அந்த யமாமா யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த சஹாபிகள் கொலை செய்யப்பட்ட உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 70 சஹாபிகளை
70 ஹாஃபில்களை குர்ஆனை மனனம் செய்த 70 ஹாஃபில்களை நாம் இழந்து விட்டோம். இப்படியே விட்டா குர்ஆன் இல்லாமல் போய்விடும். அதனால் அபூபக்கரே, குர்ஆனை ஒரு புத்தக வடிவில நாம் என்ன செய்ய திரட்டுவோம், குர்ஆனை ஒரு புத்தக வடிவில கொண்டு வருவோம் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு மறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்யாத நான் செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ் செய்யாத நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சம்மதிக்க வைத்து, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட உத்தரவு கொடுத்து, நீங்க தலைமையில இருந்து ஏறத்தாழ 4 சஹாபிகள் உங்களுக்கு என்ன செய்வார், பக்கபலமா இருப்பார்கள், நீங்க இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுங்கள், புத்தக வடிவில கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த சஹாபிக்கு பொறுப்பு ஒப்படைத்த உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சேவையை செய்து முடித்தார்கள். சாதாரண முறையில் யாராவது இருந்தா ஆயத்தை எழுதிக்கிறதுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இதை ஒரு ஆயத்தை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. 2 சாட்சி வேணும். இது ஆயத்தின் சொல்வதற்கு 2 சாட்சி கொண்டு வாங்க. இப்படியே சொல்லி சொல்லி சொல்லித்தான் குர்ஆனை ஒன்று சேர்க்கப்பட்டு இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதுல இருந்து ஆரம்பிச்சு குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் என்று அலிஃப் லாம்ல தொடங்கி அல்ஹம்து சூரால தொடங்கி குல் அஊது பிரப்பின் நாஸ் வரை ஓதிக்கொண்டு இருக்கின்றமே. இன்னைக்கு ஓதிக்கொண்டிருக்கின்ற குர்ஆன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முயற்சியினாலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உத்தரவினாலும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மேலான ஒரு காரியத்தினால்தான் தான் இன்னைக்கு குர்ஆன் நம்முடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாக்கிறான் பார்த்தீங்களா? சஹாபாக்களை கொண்டு கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கிற பொழுது அந்த குர்ஆன் அவருடைய நெஞ்சத்தில் இருந்தது பாதுகாத்தார். அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய நெஞ்சத்தில் இருந்து பாதுகாத்தார். அதற்கு பிறகு காலத்துடைய சூழ்நிலை போக போக எப்படிலாம் மாறும் என்பதை உள்ளத்தில் அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உள்ளத்தில் போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவருடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இந்த குர்ஆன் ஒன்று சேர்ந்திருக்குன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாக்கிறான், குர்ஆனை எப்படி அல்லாஹ் தஆலா பாதுகாக்க நினைத்து பாருங்க. அந்த குர்ஆன் நம்ம ஓதணும் ஓதக்கூடாது. இங்க அந்த கூடியிருக்க சபையில இது வேற இடையில இந்த கூடியிருக்க சபையில எத்தனை பேர் குர்ஆன் ஓதணும், எத்தனை பேர் குர்ஆனை தூக்கணும் நினைச்சு பாருங்க. பாசத்திற்குரிய அண்ணன் நூரி அண்ணன் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சுட்டாங்க. நம்மளால எத்தனை நாள்? இதுவரை 26 நாள் ஓடி 26 குர்ஆன் முடிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, குர்ஆனோட தொடர்பு இருக்கு. மெய்சிலிருந்து போச்சு கேட்டுட்டு அப்படியே கை காலம் நடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் இப்படி அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வேணும். அருமையானவர்கள், குர்ஆனோட நம்ம தொடர்பு இருக்கணும். குர்ஆன் தான் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அவர்கள் இனிமையான ராகத்தில் ஓதுவார்கள். அப்படி இருந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நீங்க குர்ஆனை ஓதுங்க நான் கேட்கிறேன், நீங்க குர்ஆனை ஓதுங்க நான் கேட்கிறேன். யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிற பொழுது நான் குர்ஆனை ஓதுவா, நீங்க ஓதுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன். இல்ல நீங்க ஓதுங்க நான் கேட்கிறேன். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரா நிசா எடுத்து ஓதினார்கள். சூரா நிசாவை எடுத்து ஓதினார்கள். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام என்று தொடங்கி ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமையான ராகத்திலே இனிய ராகத்திலே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுவதை கேட்டு செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தேம்பி தேம்பி அழுதார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இந்த ஆயத்து வந்துச்சு. فَكَيْفَ إِذَا جِئْنَا
மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா ஃபகைஃப இதா ஜினா. கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நாம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சாட்சியை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நபியை, இந்த உம்மத்துக்கு உங்களை நான் சாட்சியா கொண்டு வந்தா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க என்பதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். இந்த ஆயத்து வந்த உடனே தேம்பி தேம்பி அழுதார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா மசூர் அல்லாஹ் அவர்கள், என்ன இப்படி அழுதுறீங்க யார சொல்லலாம்? இந்த ஆயத்தை நினைச்சு அழுதேன். நீங்க ஓதுறீங்க, நீங்க ஓதுகிற பொழுது இந்த ஆயத்தை நினைச்சு என்ன அழுது கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு உம்மத்திலிருந்து ஒவ்வொரு சாட்சி நாம் கொண்டு வரோம். நபியே, நபியே, இந்த உம்மத்திற்கு உங்களை நாம் சாட்சியாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ரசூல ஒரு இடத்துல நிப்பாட்டிச்சுமா அல்லாஹ். ஒவ்வொரு மனிதரா வருவார். இந்த மனிதன் தப்பு செஞ்சாங்க, உண்மைதானே யார சொல்லலாம்? ரசூல்ல ஆமாஞ்சன் என்ன நடக்கும்? ரசூல்ல ஆமாஞ்சன் என்ன நடக்குங்க? நரகம் தானே அவருக்கு. அதை நினைச்சு அவங்க அழுதாங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சாட்சியை கொண்டு வருவான். நபியை, உங்களுடைய உம்மத்துக்கு உங்களை நான் சாட்சியா கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே தேம்பி தேம்பி அழுதார்கள். அப்படி என்று சொன்னால் அருமையானவர்களே, கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறார் நினைத்து பாருங்க. எந்த அளவுக்கு செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறாங்க. நாம கேட்கணும், குர்ஆனை ஓதணும், நாம கேட்கணும், குர்ஆனை படிக்கணும். எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம குர்ஆனை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்கள், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான தெரியுமா குர்ஆனை ஓதுறது? அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமானது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு செய்தியை சொல்வார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அங்க ஒரு நாள் பள்ளிவாசல் ஓதிக்கிட்டு இருக்காங்க. மஸ்ஜித் நபவியில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொன்னாங்க, உபய், உங்க பேரை சொல்லி அல்லாஹ் என்கிட்ட பேசுறான். எப்பேற்பட்ட வார்த்தை! உங்க பேரை சொல்லி எனக்கு அல்லாஹ் பேசினா உங்களுக்கு சூரத்துல் பையினாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. இந்த ஆயத்திற்கால் அந்த சூரா இருக்கா இல்லையா? இந்த சூறாவை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்க பேரை சொல்லி என்கிட்ட பேசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்ன உடனே ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் பேர் அல்லாஹ் சொன்னானா? என் பேர் அல்லாஹ் சொன்னானா யா ரசூலல்லாஹ்? என் பேரை அல்லாஹ் சொன்னானா? கற்றுக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ். வகி எப்படி இறக்கப்பட்டதோ அதே மாதிரி ஓதக்கூடியவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. வகி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு இறங்குச்சோ, எந்த மாதிரி வகி இறங்குச்சோ அதே மாதிரியில கொஞ்சம் கூட பிசகு இல்லாமல், அச்சு பிசகு இல்லாமல் அப்படியே ரசனையோடு ஓதக்கூடியவர்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு எப்பொழுதுமே குர்ஆனோடு அந்த தொடர்பு இருக்கிற காரணத்தினால், குர்ஆனோடு தொடர்பில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் சொன்னார், அவருடைய பெயரை சொல்லி உபய் இப்னு கஅபுக்கு சூரத்துல் பையினாவை ஓத கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான். என்று சொன்னார். அருமையானவர்களே, நாமும் குர்ஆன் ஷரீஃப் எடுத்து உட்கார்ந்து ஓதுவோம். மறுமையினால் நம்முடைய பேர் அல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, நம்முடைய பேர் அல்லாஹ் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆசைப்படமா படக்கூடாதா? ஓதலியே சின்ன பிள்ளையில, நம்ம சின்ன பிள்ளை மதசால ஓதலியே, நம்ம ஓதாம விட்டுட்டோம். இப்ப நாம என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா நம்முடைய பேரை மறுமையினால சொல்லணும்னு சொன்னா இந்த உலகத்துல குர்ஆனோட நம்ம ஓதணும், குர்ஆனோட தொடர்பு இருக்கிறது, குர்ஆன் ஓதணும். ஆனா நான் சின்ன பிள்ளையில மதரசாக்கு போகல குர்ஆனை ஓதணும் எத்தனை பேர் கஷ்டப்படுறோம், எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் ஓதுறவங்க பக்கத்துல உட்கார்ந்து அதை கேட்கணுமா இல்லைங்க? நாம தான் ஓதல, சின்ன பிள்ளையில மதரசாக்கு போகல, ஓதல. சரி, இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ்ல கொடுத்துல யாராவது பக்கத்துல உட்காந்து ஓதினாருன்னா நீங்க ஓத நாளைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓதப்படான்னு சொல்லுவாரா?
யாராவது ஓதும் போது பக்கத்தில் உட்கார்ந்து நான் கேட்கிறேன்னு சொன்னா, இல்ல நீங்க போனா தான் நான் ஓதுன்னு சொல்லுவாங்களா? யாராவது யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாமா? இல்லைங்க. ஓதுனா என்ன நன்மையோ அதேதான் ஓத கேட்பதற்கு நன்மை. ஓதுனா என்ன நன்மையோ அதேதான் ஓத கேட்பதற்கு நன்மை. ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னார். ரமலானுடைய மாதத்தில் ஒரு எழுத்துக்கு 700 மடங்கு நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னார். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு 3 எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து. 3 எழுத்துக்கு 30 நன்மை மற்ற நாளுக்கு. 3 எழுத்துக்கு 30 நன்மை மற்ற நாளுக்கு. இன்னைக்கு நீங்க அலிஃப் லாம் மீம் என்று ஓதினாலும் ஓத கேட்டாலும் சரி, நீங்க ஓதினாலும் சரி, ஒரு எழுத்துக்கு 700 மடங்கு நன்மை. அப்ப 2100 மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா 3 எழுத்து அலிஃப் லாம் மீம் கேட்கிறனால நமக்கு பதிவு செய்யறாங்கன்னா, இத்தனைக்கு நாம ஒரு விட்டு போட்டு இன்னைக்கு நம்ம 26 நாள் கழிச்சு. அருமையான அல்லாஹ் நல்லடியார், என்ன நமக்கு சிரமம் இருக்கு ஓதுறதுக்கு? குர்ஆனை ஓதுறதுக்கு நமக்கு என்ன சிரமம் இருக்கு? ஏதாவது கஷ்டம் இருக்குதா? நமக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குதா? அல்ல சாப்பாட்டு கஷ்டம் இருக்குதா? எந்த கஷ்டமும் இல்லைங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனே கிடையாது. ஓதுறாங்கல்ல சஹாபிகள், அங்க இருந்து இலையை பிடிச்சி எடுத்துட்டு, இங்க இருந்து இலையை பிடிச்சி எடுத்து, ஒட்டகத்துல தோல் எடுத்து வந்து எங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களா எடுத்து வீட்டுல எங்கெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்து வந்து உட்கார்ந்து வந்து ஓதுறாங்களா இல்லைங்களா சஹாபாக்கள்? குர்ஆன் மாதிரி ஒரு புத்தக வடிவில் இல்லாத குர்ஆனை எங்க இருந்தாம வீட்டுல வச்சிருந்ததெல்லாம் எடுத்து உட்கார வச்சு ஓதுனாங்களா இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா அவங்க ஓதுனா வருமானம் போயிடும். அவங்க ஓதுறதுக்கான நேரத்தை ஒப்படைச்சாங்கன்னா வேலை கிடையாது. ஓதுற நேரத்தில் வேலைக்கு போனா தான் சம்பாத்தியம். ஆனாலும் அவர்கள் ஓதினார்கள், அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஓதினார்கள், அவர்கள் கொடுத்தான். இன்னும் சொல்ல போனா குர்ஆனை எடுத்து ஓதினாலும் அடித்து துவம்சம் பண்ணுவார்கள். அப்படித்தானே? அன்றைய காலகட்டத்தில் குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது அடித்து நொறுக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூரத்து ரஹ்மான் இறங்கின உடனே அந்த சூரத்து ரஹ்மானுடைய அந்த வார்த்தை ஜாலங்கள் அழகாக இருக்கும். என்று யாரால் 33 இடங்கள்ல திருப்பி 33 ஆயத்து பக்கத்தில் திருப்பி சொல்லுவார். ஒரு ரசனையான வார்த்தை, ஒரு ரசனையான ஒரு வசனங்கள். அந்த வசனங்கள் எல்லாம் இந்த வசனங்களை கேள்விப்பட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அருமையான வசனமாக இருக்கிறது, இந்த சூரத்து ரஹ்மான் மிக அருமையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், இந்த சூரத்து ரஹ்மானை நான் காபாலவே ஓதிட்டு வரேன் யா ரசூலல்லாஹ். அப்ப எங்க மக்கால மைனாரிட்டியா இருந்தாங்க. யாரு? இந்த இஸ்லாம் அப்பொழுது சிறுபான்மையா இருந்துச்சு. மக்கால இருக்கும்போது யாரெத்தால 40 பேர் 50 பேர் தான் ஈமான் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த சூரத்து ரஹ்மானை நான் போய் மக்காலவை ஓதி காபத்துள்ளால ஓதிட்டு வரேன்னு சொன்ன உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், காபாலை இப்போ ஓதாதீங்க. நீங்க போய் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால நீங்க போய் ஓதாதீங்க, நீங்க அப்படியே விட்டுருங்க. ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அந்த குர்ஆனை நம்ம காபத்துள்ளால ஓதலாம். அதனால இப்ப நீங்க ஓதாதீங்கன்னு சொல்றாங்க. ஹஸரத் அப்துல் ரஹ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு, இந்த சூரத்து ரஹ்மானை நான் காபத்துல்லாஹ் ஓதுறதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பாசமா இருக்கு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் தஆலா வசனங்களில் ஒவ்வொரு ஆயத்தை முடிக்கிற பொழுது நூன் 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 என்று முடிக்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் என்று நூன் 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 என்ற ஒரு ராகமான ஒரு வார்த்தையில கொண்டு முடிக்கிறான் யா ரசூலல்லாஹ். இது எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கு யா ரசூலல்லாஹ், ரொம்ப ரசனையா இருக்கு யா ரசூலல்லாஹ், நான் போய் காபத்துல்லாஹ்ல ஓதிட்டு வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காபத்துல்லாஹ்வுக்கு சென்றார்கள். சூரத்து ரஹ்மானை அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான் என்றுதான் ஓதினாங்க. இவ்வளவுதான் ஓதினாங்க. எங்கிருந்து வந்தாங்களும் தெரியல. அபூஜஹல் வந்தான், உத்பா வந்தான், ஷைபா வந்தான், எல்லாம் வந்தாங்க.
ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடித்தார்கள். குட்டுயிரும் கொலையுமா எஞ்சி நடக்க முடியாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு முன்னால தூக்கி போட்டாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடித்து துவம்சம் பண்ணி அவங்களுக்கு முன்னால தூக்கி போட்டாங்க. அவங்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படியே குத்துயிரும் கொலையுமாக ரசூலுக்கு முன்னால் கிடைக்கிற பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னனே அப்துல்லா, நீங்க ஓதான்னு சொன்னதை கேட்டீங்களா? நமக்கு ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் ஓதலாம் என்று சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற பொழுது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கப்பட்ட காரணத்தினால் குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறார்கள், எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து ஜிப்ரீல் நீங்க சிரிக்கிறீங்களா? இந்த காட்சியை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா என்று கேட்ட பொழுது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் வரும், குர்ஆனோடு தொடர்புல இருந்த இந்த இப்னு மஸ்ஊதை அடித்த அவர்களை, அந்த அபூ ஜஹிலை இவர்கள் பழி வாங்குவார்கள். வெகு தூரம் இல்லை அந்த நாள் வெகு தூரம் இல்லை. அல்லாஹ் தஆலா அவரோட இருக்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரோட அல்லாஹ் இருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் தஆலா காட்டுவார் என்று சொன்ன உடனே பத்ர் யுத்த களத்திலே குத்துயிரும் கொலையுமா கடந்த அபூ ஜஹிலை வாள் கூட தூக்க முடியாது. பாருங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வாளை இப்படி தூக்கி நிப்பாட்டினாங்கன்னா வாளு பெருசாக அவங்க கீழே குள்ளமா இருப்பாங்க. வாளுக்கு முக்கா சைஸா இருப்பாங்க. வாளு பெருசா இருக்கு. வாள் எவ்வளவு பாத்துக்கமா இல்லைங்களா? அந்த வாள்ல முக்கா சைஸ்ல யார் இருக்கிறார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இருப்பாங்க. அந்த வாளை தூக்க முடியாது. கீழே தரதரம் இழுத்துக்கிட்டே வந்தாங்க. கீழே தரதரம் இழுத்துட்டு வந்த அந்த வாளை கொண்டு குத்துயிரும் கொலையுருமா இருந்த அபூ ஜஹலுடைய கழுத்தை வெட்டினார்கள். கையில இருந்த ஒரு கயிறு, பெரிய கயிறு, அந்த கயிறை அந்த அபூ ஜஹலுடைய ஒரு காதுல விட்டு இன்னொரு காதுல எடுத்து, ஏன்னா அவங்களால தூக்க முடியாது, அந்த தலையை தூக்க முடியாது. அந்த தலைய இந்த ஒரு காலை விட்டு இன்னொரு காது வழியா அந்த கயிறை எடுத்து கட்டிட்டு அப்படியே தர இழுத்து வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. பக்கத்துல இருந்து ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொன்னனே அல்லவா, அன்னைக்கு சிரிச்சேன் அல்லவா, அன்னைக்கு சிரிச்சனுடைய காரியம் இதுதான். வெகு தூரம் இல்லை. யாரு குர்ஆனோடு ஐக்கியமாய் இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா ஐக்கியமாய் இருக்கிறார். குர்ஆனோடு நாம ஐக்கியமாய் இருப்போம். குர்ஆனை விட்டுறக்கூடாது. குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பிஹப்லில்லாஹ் என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது தஃசீர்ல சொல்கிறோம் பிகுர்ஆனில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடிங்கள். குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுகிற பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படும். குர்ஆனை ஓதுகிற பொழுது அருள் இறங்குகிறது. குர்ஆனை ஓதுகிற பொழுது அருள் இறங்குகிறது. அல்லாஹ்விடமிருந்து ரஹ்மத் நமக்கு இறங்குகிறது. எனவே குர்ஆனை நாம் ஓத வேண்டும். நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும், பொன் பிள்ளைகளுக்கும், நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் குர்ஆனை ஓத சொல்ல வேண்டும். குர்ஆனை கொஞ்சமா ஓது. ஒரு ஐனா ஓது, 2 ஐனா ஓது, ஒரு நாளைக்கு ஓது என்று நாம் சொல்ல வேண்டும். அருமையான, ஏன்னா குர்ஆனை ஓதுகிற பொழுது எந்த ஒரு ஆபத்து வராது. இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ், 6666 ஆயத்துக்களை சுமந்து கொண்டிருக்கின்ற ஹாஃபிஸ் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனோடு எப்பொழுதும் தொடர்பு, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள். ஷாம்ல இருந்து, சிரியால இருந்து ஒரு கூட்டம் வந்தது. ஒரு கூட்டம் வந்து கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம்,
புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மனிதரை அனுப்புங்கள், ஒரு மனிதரை அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். பக்கத்துல ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க. இவங்களை கூட்டு போங்க, குர்ஆன் நல்ல ஓதுவாங்க, இந்த தோழர் குர்ஆனை நல்ல ஓதுவாக கூட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸைத் இப்னு ஹாரிஜா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. சிரியாவுக்கு போனோம்னு ஒரு ரூம்ல தங்க வச்சாங்க. உள்ள ஒருத்தன் உள்ள போனான், உள்ள ஒருத்தன் ஒரு கொடுவாளோட எடுத்து உள்ள போனான். எடுத்து உள்ள போன உடனே ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெட்டுவதற்காக வேண்டி அவன் கையை ஓங்குகிற பொழுது, அந்த கொடுவாளை ஓங்குகிற பொழுது, யா ரஹ்மானனா என்றார்கள். யா ரஹ்மானனா, எங்களுடைய ரஹ்மானனே. அவ்வளவுதான். மேல இருந்து ஒரு அசரீரி, வைஹக்லா தக்துல், வைஹக்லா தக்துல், நாசம் உண்டாயிரம் அவரை கொலை செஞ்சிடாத, நாசம் உண்டாயிரம் அவரை கொலை செஞ்சிடாத அப்படின்னா அந்த அசரீரியை கேட்டுட்டு அதோடு விட்டானா, மறுபடி வெட்டுவதற்கு கையை அந்த வாளை ஓங்குகிற பொழுது, யா ரஹ்மானனா வைஹக்லா தக்துல், வைஹக்லா தக்துல், நாசம் உண்டாயிரு வெட்டிராத அவர். இரண்டாவது எச்சரிக்கை உனக்கு, நாசம் உண்டாயிரு வெட்டிராத. மூன்றாவது அந்த கொடுவாளை ஓங்குகிற பொழுது ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரஹ்மானனா, அவன் கழுத்து கீழே விழுந்தது, கழுத்து கீழே விழுந்தது, வெட்ட வந்தவனுடைய கழுத்து கீழே விழுந்தது. பக்கத்தில் ஒரு மனிதர் நிற்கிறார். அந்த மனிதர்கிட்ட கேட்கிறார்கள், நீங்க யார்? ஜிப்ரீல் என்று சொன்னார்கள். ஆனா ஜிப்ரீல் முதல்ல யா ரஹ்மானனா என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருந்து சவுண்ட் கொடுத்தேன். இரண்டாவது யா ரஹ்மானனா என்று நீங்க சொல்லுகிற பொழுது முதல் வானத்திலிருந்து நான் சவுண்ட் கொடுத்தேன். மூன்றாவது பக்கத்தில் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்க பக்கத்தில் வந்து சொல்லி, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வுக்கு. அதனால்தான் அவனுடைய கழுத்து துண்டாக்கப்பட்டது. அப்படியே அவர்கள் குதிரைக்கு பின்னால் வைத்து அந்த சஹாபியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய பின்னால் வைத்துக் கொண்டு மதீனா கொண்டு விட்டார்கள், மதீனாவுடைய எல்லையில் கொண்டு விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விட்ட உடனே நேர ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அந்த சஹாபி நடந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லணுமா இல்லைங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்த மொத்த 4 சஹாபி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்த சஹாபிகள் மொத்தம் 4 பேர். அதுல ஒரு ஆள் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மற்ற நேரம் பார்த்திருப்பாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எந்த அடிப்படையில் தெரியுமா? மனித உருவத்தில் வந்திருப்பார்கள். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிகமா ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா பார்க்க ரொம்ப அழகானவங்க அந்த சஹாபி. அவங்களுடைய உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிகமாக ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. அந்த அடிப்படை நிறைய சஹாபிகள் பார்த்திருக்கிறார்கள். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அசல் உருவத்தில் பார்த்த மொத்தம் 4 பேர். அதுல ஒரு ஆள் ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்போ அந்த சஹாபி நேர ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. செய்தியை சொல்லணுமா இல்லைங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு எனக்கு உதவி செய்தார்கள், இந்த செய்தியெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு போனாங்க. அங்க போன உடனே கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து ஸைத் இப்னு ஹாரிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்தியை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு யார் சொல்லிய செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நமக்கு இந்த வரலாறு நமக்கு சொல்லி தரும் பாடம் என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி குர்ஆன் எடுத்து படிச்சா அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை போய்க்கிறான். நமக்கு அதனுடைய ரசனை தெரியல, அவ்வளவுதான். நம்ம அனுபவிக்கல. நம்ம குர்ஆனை ஓதி நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது குர்ஆனை எடுத்து ஓதி நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கஷ்டம் போகும் என்ற ஒரு அனுபவம் நமக்கு இல்லாத காரணத்தினால் அஜத்து ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், அதனால சொல்றாங்க நாம கேட்கணும். நமக்கு ஒரு ஏதோ ஒரு கேட்கணும், கேட்டுக்கிட்டு இருப்போமே. பாதி தூக்கத்துல என்ன அப்படியே அந்த மூடி மூடாமலையும் கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு, அஜத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு அஜத்துக்கு என்று நாம் நினைச்சோம். அப்படி இல்லை அருமையானவர்கள்.
குர்ஆனை ஓதுகிற பொழுது நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் சரி, சிரமம் இருக்கிற பொழுது குர்ஆனை எடுத்து ஓதினார் அந்த சிரமத்தை அல்லாஹ் தூக்கி எறிகிறார். வறுமையில இருக்கிற மனிதர் குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது அந்த வறுமைக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், அவருக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு. நோயாளி மனிதன் குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது அந்த நோயிலிருந்து ஷிஃபா கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான். கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர், கஷ்டத்தில் இருக்கின்ற மனிதர் குர்ஆனை எடுத்து ஓதுகிற பொழுது அந்த கஷ்டத்தை போக்கி நிம்மதியை கொடுக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொள்கிறான். எனவே அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, மீதமுள்ள நாட்கள் 3 நாட்கள். இந்த 3 நாட்களை நாம் அதிகம் இபாதத்தை செய்ய வேண்டும். அதிகம் இபாதத் செய்வதோடு குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு நசீகத்தை நமக்கு கூறி அல்லாஹ் தஆலா மீதமுள்ள நாட்களிலேயும் மீதமுள்ள காலங்களில் குர்ஆனை ஓதக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக, நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.